ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க அண்ட் டைவர்ஸ் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு, இல்ல டைவர்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த மனைவி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஜீவனாம்சம், அதாவது மெயின்டெனன்ஸ் தர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பரவலா நம்பிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனைவி பிரிந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் ஆயிடுச்சுனாலும் ஆகலனாலும் அந்த டைவர்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் அவங்க சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் when she cannot afford to maintain herself, அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அவங்கள முழுமையா பாத்துக்கிறதுக்கு போதவில்லை என்றாலும் அவங்களுக்கு இருக்கிற குழந்தைங்க, இப்ப குழந்தை இருந்தாலும் இல்லைனாலும் அந்த குழந்தைகளையும் சேர்த்து பாத்துக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த கணவர் கண்டிப்பா அந்த மனைவிக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்தாகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் 50% கணவருடைய சேலரியில இருந்து 50% வந்து மெயின்டெனன்ஸா அந்த மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் வழங்கப்படணும். குழந்தைகள் இல்ல, மனைவி சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சம்பாத்தியம் போதவில்லை அப்படின்னா கணவரோட சம்பளத்துல இருந்து 33% வழங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். சாயா தமிழச்சி.